ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது அற்புதமான போதனைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதுல குறிப்பாக மத்தேயு 13வது அதிகாரம் 16வது வசனத்துல அவர் இப்படி சொல்லுகிறார், உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். உண்மையிலேயே இங்க கூடியிருக்கிற நாம் யாவருமே பாக்கியவான்கள். எது நிமித்தமாக பாக்கியவான்கள் என்றால், இந்த 2 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய காதுகள் நிறைய கேட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகளை சிந்தித்து பல நேரங்களில் குணப்படவும், பல நேரங்கள் அது நமக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறது. ஆகவே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நான் ரொம்ப யோசித்து பார்த்து கொண்டிருக்கிற போது, இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பாக்கிய நிலையை யோசிச்சு பாருங்களேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்நாள்ல பாதி நாட்களுக்கு பிறகுதான் ஆண்டவர் கண்ணை திறந்து விட்டுருக்கிறார். எனக்கெல்லாம் 21 வயசுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சத்தியத்துல கண்ணை திறந்து விட்டுருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கூட ஆரம்ப காலத்துல பிள்ளைகளாக இருக்கும் போதிலிருந்து இந்த சத்தியத்தெல்லாம் கேட்க முடியாத ஒரு நிலை. ஆனா ஆண்டவர் நமக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். பிள்ளைங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கிருபை அது. வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ஆசீர்வாதம். இங்க இருக்கிற எல்லோருமே பாக்கியவான்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால. சோ அத முதலாவது உங்களுக்கு சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். இந்த பிரசங்கத்துக்கான அழைப்பு வந்த போது இதயத்துல பல காரியங்களை குறித்து யோசிச்சு பார்த்தேன். எதை குறித்து பிரசங்கித்தால் சரியாக இருக்கு? இது ஒரு குடும்ப கூடுகை, குடும்பங்களாக சபைகளாக பலதரப்பட்ட வயதினர்களாக கூடி வருகிற போது எதை குறித்து பேசுவது சரியாக இருக்கும்? ஒரு 3-4 காரியங்களை குறித்து வைத்து அதுல என்னுடைய சிந்தனையும் என்னுடைய வேத படிப்பும் எல்லாம் இருந்தது. ஆனா ரொம்ப அதிசயிக்கத்தக்க விதத்துல கர்த்தருடைய பராமரிப்புல அந்த 4ல ஒன்னு கூட என்னால சூஸ் பண்ண முடியல. ஆண்டவர் அவருடைய பராமரிப்பின் செயல்ல இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிற இந்த செய்திக்கு நேராக என்னை வழிநடத்தினதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. சென்ற வருடத்தை திரும்பி பார்க்கிற போது 2023, அதுக்கு முந்தின சில வருடங்கள் எல்லாம் கூட திரும்பி பார்க்கிற போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல துன்பமான, போராட்டமான, ரொம்ப சோதனைக்குரிய காலகட்டங்கள், வியாதியா இருக்கலாம், பல கஷ்டங்கள், நெருக்கடிக்குள்ள உபத்திரவம். அது என்னோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, எங்க சபையில இருந்து சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சே பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் கூட ரொம்ப துக்ககரமான காரியங்கள், ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள் எல்லாம் நடந்தது. சோ இது இங்க மட்டும் இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருடைய இருதயத்திலுமே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்போம். உபத்திரவங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நிறைய நிந்தனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பாடுகள். இந்த பாடுகளுக்குள்ளெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம். இப்போ நம்ம பார்க்கும்போது நல்ல எந்த கவலையுமே இல்லாதவர்கள் போல நம்ம தோன்றினாலும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு துன்பம் இப்பவும் கூட உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒரு பாடுகளுக்கு மத்தியில நீங்க நடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒரு வேதனைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். கொரோனா காலத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பல பேருடைய வாழ்க்கை முறையே தலைகீழாக மாறி போயிடுச்சு. பொருளாதார ரீதியில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல், வேலை இல்லாம போச்சு. நிறைய பேருக்கு வியாதிகள், ரொம்ப கொடுமையான வியாதிகள் எல்லாம் கூட சுமக்க வேண்டியது இருந்தது. இப்பவும் கூட சுமந்துகிட்டு இருக்கலாம். அந்த வியாதிகளுடைய தாக்கங்கள் தொடர்ந்து இருக்கும். எத்தனையோ பேர் இந்த கொரோனா காலத்துல ரொம்ப நெருக்கமான நம்முடைய உறவுகள் எல்லாம் கூட இழந்திருப்போம். இப்படி பலதரப்பட்ட துன்பங்கள், சரீர பிரகாரமாகவும் ஆத்தும பிரகாரமாகவும் இப்படி வேதனைகளுக்குள்ளாக நடந்து வருகிற போது நான் ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன். ஆண்டவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். நிச்சயம் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால துன்பத்துக்கு தப்ப முடியாது. ஆனாலும் சில நேரங்கள்ல சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிற போது, ஒரு சுனாமி அலை வரும்போது சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், அடுத்தடுத்து அந்த அலைகள் வந்து தாக்குற மாதிரி சிலருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போகுதே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யோசிச்சு கொண்டே இருக்கும் போது அற்புதமாக எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சது. பேனர் ஆஃப் ட்ரூத் ட்ரஸ்ட்ல இருந்து அந்த புத்தகம் கிடைத்தது. அந்த புத்தகத்தை எழுதினவர் ஜான் ஜே மரே என்பவர். அவர்
அசிஸ்டன்ட் எடிட்டரா இருந்தவர் பேனர் ஆஃப் ட்ரூத்ல. 2020 அவர் இறந்து போயிட்டார். சோ அவர் எழுதின ஒரு அற்புதமான புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னன்னா, பிஹைண்ட் a frowning providence. பிஹைண்ட் a frowning providence. அதுக்கு பல தலைப்புகள் கொடுக்கலாம். அந்த ஃப்ரௌனிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை நம்ம பயன்படுத்தலாம், டார்க் ப்ராவிடன்ஸ்னு கூட இறையியல் வல்லுநர்கள் சொல்லுவாங்க. அதாவது கடவுளின் இருண்ட பராமரிப்பு, கடவுளின் இருண்ட பராமரிப்பு. சோ இதை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். இந்த தலைப்பு, அதுக்கு கீழே இருக்கிற காரியங்களை நம்ம சிந்தித்து பார்க்கிற போது, ஏன் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிறது, இந்த கஷ்டங்கள், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் இதெல்லாம் ஏன் வருது, சோ அதை நாம சரியா புரிந்து கொள்வதற்கு முடியும். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு கடவுளின் பராமரிப்பில் இருண்ட பக்கங்கள். கடவுளின் பராமரிப்பில் இருண்ட பக்கங்கள். கடவுள் எல்லாவற்றையும் பராமரித்து வருகிறார். அவருடைய பராமரிப்பின் செயல்களில் சில காரியங்களை நம்மால புரிந்து கொள்ளவே முடியல. அது நம்முடைய வாழ்க்கையில இருண்ட பக்கங்களாகவே இருக்கிறது. அந்த புத்தகத்துல ஜான் ஜே மரே அவர்கள் ஒரு பாடல் ஆசிரியரை குறிப்பிட்டு, அந்த பாடலை குறிப்பிட்டு தான் அதை துவங்கி இருப்பார். அந்த பாடலை எழுதினவர் பேர் வில்லியம் கூப்பர். வில்லியம் கூப்பர் அவர் எழுதின அந்த ஆங்கில பாடல் God moves in a mysterious way. கடவுள் மறைவான வழிகளில் செயல்படுகிறார் என்று அந்த பாடலை எழுதியிருக்கிறார். இந்த வில்லியம் கூப்பரை பத்தி நீங்க இன்டர்நெட்ல வாசிச்சு பார்க்கலாம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் இதெல்லாம் அனுபவித்து ரொம்ப வேதனைகளுக்குள்ளாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவருடைய அந்த ரட்சிப்பின் ஆனந்தத்தையும் அவருடைய பராமரிப்பின் செயல்களையும், அந்த பராமரிப்புல கடவுள் தம்முடைய மக்களை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு செல்கிறார் என்பதை அவர் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு ஸ்டான்ஸால அவர் எழுதுறார். எப்படி எழுதுறாருன்னா, கடவுளின் செயல்களை அற்பமான உணர்வுகளோடு எடை போடாதீர்கள். நிறைய நேரங்கள்ல நம்ம துன்பப்படும் போது, நம்ம பாடுகளை அனுபவிக்கும் போது இந்த விதமான சிந்தனைகள் நமக்கு வந்துடும். ஏன் எனக்கு இந்த பாடு, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் ஒழுங்கா தானே இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன், நான் வேற யாரையும் ஆராதிக்கல, ஆனா ஏன் எனக்கு இந்த பாடு, இப்படி ரொம்ப சில நேரங்கள் அந்த பாடுகள் நம்மை நசுக்குகிற போது நாம இந்த விதமான பதட்டத்தோடு கடவுளுடைய செயல்களை சில நேரங்கள்ல அற்பமாக கூட எண்ணி விடலாம். அவர் சொல்றார், அவருடைய செயல்களை அற்பமான உணர்வுகளோடு எடை போடாதீர்கள், அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். இருண்ட பராமரிப்புக்கு பின்னாக தம்முடைய சிரித்த முகத்தை மறைத்து வைத்திருக்கிறார். கடவுள் அப்படி நம்ம இருண்ட பராமரிப்புக்குள்ளாக நடத்துகிற போது, என் வாழ்க்கையில ஏன் இது நடக்குது, அது எனக்கு தெரியலையே, இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேனே, இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில நான் போறேனே, அந்த பாடுகளுக்கு கூடாக நாம் நடந்து போகிற போதும் கூட அங்க அவர் பாடுகிறார், அந்த இருண்ட பராமரிப்புக்கு பின்னாக கடவுளுடைய சிரித்த முகம் மறைந்திருக்கிறது. அருமையான ஒரு பாடல். ஜான் நியூட்டன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அமேசிங் கிரேஸ்னு ஒரு பாடல் எழுதின அவரும் இதே மாதிரி பாவியும் குருடனுமாய் இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தார். அவரும் இதே மாதிரி அந்த மீட்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற போது பாடி இருக்கிற பாடலையும் நான் நினைவு கூறுகிறேன். ஆக இந்த வில்லியம் கூப்பர் எழுதின இந்த பாடல்ல வரக்கூடிய இந்த ஃப்ரௌனிங் ப்ராவிடன்ஸ் அல்லது டார்க் ப்ராவிடன்ஸ், கடவுளுடைய பராமரிப்பில் இருண்ட பக்கங்கள், நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அந்த சத்தியத்தை அவர் எதன் அடிப்படையில பாடி இருக்கிறார்னா, ரோமர் 8வது அதிகாரத்தை மையமாக வைத்து பாடி இருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அந்த சகலமும், அந்த வார்த்தையை நீங்க அடிக்கோடிட்டு மனசுல வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய மக்களாக இந்த உலகத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எல்லா நேரங்களுமே நம்முடைய முகம் சிரித்து கொண்டே இருக்க போறதில்லை, எல்லா நேரங்களுமே நாம இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க போகிறதில்லை. சில நேரங்கள்ல நாம துன்பத்தின் மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில் போக வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் அவைகள் எல்லாம் எதற்காகவா? பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? அதெல்லாம் என்னுடைய நன்மைக்காக, சகலமும் என்னுடைய நன்மைக்காக.
அந்த அதிகாரத்துல அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா 35வது வசனத்திலிருந்து, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று நாங்க எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், எங்களுக்கு நடந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? விசுவாசிகளே, ஆண்டவருடைய மக்களே, பல கஷ்டங்களுக்குள்ள துன்பங்களுக்குள்ள நீங்க போகிற போதும் கூட எதுவுமே கிறிஸ்துவின் மீது உள்ள உங்களுடைய அன்பை அசைக்க முடியாது, எடுக்க முடியாது. அப்போஸ்தலன் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார் பிரிக்க முடியும்? நான் அனுபவிக்கிற உபத்திரவம் என்னுடைய ஆண்டவற்றிலிருந்து பிரிக்க முடியுமா? முடியாது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, அவர் பட்டியலிடுகிறார். இவைகளெல்லாம் கூட நமக்கு வருத்தங்களாக, உபத்திரவங்களாக, துன்பங்களாக, பாடுகளாக, கஷ்டங்களாக வந்த போதிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் பிரிக்க முடியும்? 37வது வசனத்தில் சொல்றார், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து போனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஜெயம் கொள்வேன். 38வது வசனத்துல மறுபடியும் அவர் பட்டியலிடுகிறார் பாருங்க. அவர் ஆரம்பிக்கிறதே மரணமானாலும் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த உலகத்துல மனுஷன் ரொம்ப பயப்படுறது யாருக்கு? யாருக்கு பயப்படுவா? யாருக்கு பயப்படுறீங்க? நீங்க உங்க இருதயத்துல கேட்டு பாத்தீங்கன்னா, சாவை பத்தி பேசினா உடனே காதெல்லாம் அடிச்சிடும். ஐயோ ஏங்க அதை பத்தி பேசுறீங்க? வேணாங்க, பயமா இருக்குங்க. வேற எதை குறிச்ச பயம் கூட கொஞ்சம் போயிடும். ஆனா அந்த மரண பயம் ஒரு விதமான ஒரு அச்சத்துக்குள்ள கொண்டு போகும். அவர் சொல்றாரு, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த கான்பிடன்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தனை துன்பத்துக்கு மத்தியில நான் நடக்கிறதா இருந்தாலும் அது ரொம்ப வேதனை எனக்கு கொடுக்குது. அது நான் கண்ணீர் சிந்துறேன். நான் கண்ணீர் சிந்துறது வெளியில யாருக்கும் தெரியாது. என்னுடைய அறைக்குள்ள நான் மறைந்து அழுகிறேன், புலம்புறேன். என் வேதனை பெருகிக் கொண்டே இருக்கிறது. நான் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறேன். ஆனாலும் அந்த துன்பத்துக்கு மத்தியில ஒன்றும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டார். என்னுடைய நேசரை விட்டு யார் என்ன பிரிக்கவே முடியாது. இவைகளெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ், கடந்து போகக்கூடிய மேகங்கள். இவைகளெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கும். பாஸ்டர் பாலா சொன்ன மாதிரி ஒரு நாள் இன்பம் இருக்கும், இன்னொரு நாள் துன்பம் இருக்கும். இதெல்லாம் கடந்து போய்கொண்டே இருக்கும். ஆனா எதுவுமே என்னுடைய நேசரை விட்டு, அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நீங்க உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இதயத்துல ஏதோ ஒரு விதமான துன்பம், ஏதோ ஒரு விதமான ஒரு கஷ்டம், ஒரு பாடு, ஒரு உபத்திரவம், ஒரு வேதனை, என்னால அதை தாங்க முடியல ஆண்டவரே, எனக்கு எப்போ நீங்க விடுதலை கொடுப்பீங்க ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரேன்னு துன்பங்களுக்கு மத்தியில் இருக்கிறீங்களா? தோண்டு போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும், விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்தும். இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் கடவுளுடைய அற்புதமான பராமரிப்பின் செயலுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. விசுவாசிகளாக நாம் அதை ரொம்ப நம்புகிறோம். நம்முடைய விசுவாசமே அதுல தான் நிலைத்திருக்கிறது. இந்த உலகத்துல நடக்கிற எந்த செயலும் கடவுளுடைய பராமரிப்பின் செயலுக்கு அப்பாக நடப்பதே இல்லை. எல்லாவற்றையும் திட்டமிட்டு ஆண்டு வருகிற அந்த தேவன் எல்லாவற்றையும் ஆணையிட்டிருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் பராமரித்து நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாச அறிக்கை 1689 விசுவாச அறிக்கையில 5வது அதிகாரம் தெய்வீக பராமரிப்பு, அற்புதமான ஒரு அதிகாரம். நீங்க அதை எடுத்து மறுபடியும் வாசிச்சு பாருங்க. எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு மன வேதனையா இருக்கோ, அப்பெல்லாம் அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த அதிகாரம் அத்தனை அற்புதமான சத்தியங்களை கொண்டிருக்கிறது. அந்த தெய்வீக பராமரிப்பு என்கிற அந்த ஒரு அதிகாரத்துக்குள்ள கடவுளின் பராமரிப்பின் செயல்களை அவர் எப்படி தம்முடைய படைப்புகளில் செயல்படுத்துகிறார் என்பதை நம்முடைய முன்னோர்கள் அருமையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாச அறிக்கை தொகுக்கப்பட்டிருக்கிற விதமே அற்புதமானது. எந்த அதிகாரத்துக்கு பின்னாடி எந்த அதிகாரம் வரணும்னு அதை பார்த்து அதை ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார். 4வது அதிகாரம் கடவுளின் படைப்பு. கடவுள் படைத்து
தம்முடைய படைப்புகளை அதனுடைய இஷ்டத்திற்கு இயங்கும்படி விட்டுவிடாமல் தாம் படைத்த தம்முடைய படைப்புகளை அவர் பராமரிக்கிறார். அதுல 2 பேராகிராஃப் மட்டும் நான் கொஞ்சம் சுருக்கமா வாசிக்கிறேன், கவனிங்க. ஏன்னா இது நமக்கு ரொம்ப கண்ணை திறந்து விடும். நம்ம துன்பத்தில் இருக்கும்போது, பாடுகள் இருக்கும்போது இந்த விதமான சிந்தனைகள் நம்முடைய கண்களுக்கு கொஞ்சம் மறைவா இருக்கும். அதனாலதான் ஒரு வியாகுலப்படுவோம், வேதனைப்படுவோம், புலம்புவோம், அங்கலாய்ப்போம். ஆனா இந்த சத்தியங்களை உங்க காதுகளே உங்க இருதயத்துல நிரப்புங்க. எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன். 1வது பேராகிராஃப்ல நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அனைத்தையும் படைத்த நல்லவராகிய கடவுள் தமது அளவற்ற வல்லமையாலும் ஞானத்தாலும் மிகுந்த விவேகம் உள்ள தமது பரிசுத்த பராமரிப்பினாலும் பெரிதானதிலிருந்து சிறியதான எல்லா படைப்புகளையும் பொருட்களையும் தன்னுடைய படைப்பின் நோக்கத்தின் நிறைவேற்றுதலுக்காக தாங்கி வழிகாட்டி ஆண்டு வருகிறார். தவறா நிலையுடைய முன்னறிவாலும் தமது சுய சித்தத்தின் தன்னுரிமையுள்ள மாறா திட்டத்தின் மூலமும் மகிமையுள்ள தமது ஞானம், வல்லமை, நீதி, எல்லையற்ற நற்குணம், இரக்கம் ஆகியவற்றின் துதிக்காகவும் கடவுள் அனைத்தையும் ஆண்டு வருகிறார். அனைத்தையும் ஆண்டு வருகிறார் என்று சொல்லுகிற போது கடவுளுடைய அந்த ஆளுகைக்கு வெளியில ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். 2வது பத்தியில அவங்க ஆரம்பிக்கிறாங்க, எதுவுமே எவருக்கும் தற்செயலாகவோ அல்லது அவரது பராமரிப்பின் செயலுக்கு அப்பாற்பட்டோ நிகழ்வதில்லை. ஆக்சிடென்டலாம் எதுவும் நடக்கிறது இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கையிலையும், தனிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆளுகிறவராக இருக்கிறார். அதெல்லாம் அவருடைய பராமரிப்பின் செயலுக்குள்ளாக இருக்கிறது. நீங்க படுகிற வேதனைகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் கூட அவருடைய பராமரிப்பின் செயலுக்குள்ளாக இருக்கிறது. கேட்டோமா இல்லையா? முந்தா நேத்து கேட்டோம், தீங்கு அனுபவி. அந்த ஒரு வார்த்தையில விசுவாசிகளாக நாம சுவிசேஷத்தின் நிமித்தமாக எப்படிப்பட்ட தீங்கு அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருபோதும் நம்ம அதில் தப்ப முடியாது. நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தோம்னா சுவிசேஷத்தின் நிமித்தமாக வருகிற துன்பங்களுக்கு முகம் கொடுத்துதான் ஆகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் துன்பத்தையும் பிரிச்சே பார்க்க முடியாது, பிரிக்க முடியாது. அது பாடுகளுக்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளாக, துன்பங்களுக்குள்ளாக போக வேண்டியது இருக்கிறது. அப்படி இருக்கிற எல்லா காரியங்களையும் அவரே தீர்மானித்து நடத்துகிறார். அவருடைய அந்த பராமரிப்பின் செயல்கள்ல சிலவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் அவருடைய பராமரிப்பில் இருண்ட பக்கங்களாக நம்முடைய பார்வைக்கு இருக்கிறது. ஒருவேளை நமக்கு வேணா அது ஏன் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவைகளை அனுமதித்திருக்கிற தேவனுக்கு அவைகள் நன்றாக தெரிந்திருக்கிறது. C.H. Spurgeon, பிரசங்கிகளின் இளவரசன் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நான் போய் உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், நல்லா கவனிக்கிறீங்களா, நான் போய் உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி சென்ற நம்முடைய ஆண்டவர் எந்த வழியின் மூலமாக நாம் அங்கு போய் சேர வேண்டும் என்பதையும் தீர்மானித்திருக்கிறார். பரலோகத்துக்கு நம்ம கூட்டிட்டு போவேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் போயிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த பரலோகத்தை நாம எப்படி போய் அடையணும், எந்த பாதையில போய் அடையணும்ன்றதையும் தீர்மானித்து வைத்திருக்கிறவர் அந்த தேவன். எத்தனை அற்புதமான வார்த்தைகள்னு சிந்தித்து பாருங்க. இந்த பரலோகத்தை நோக்கிய நம்முடைய பாதை ஒவ்வொரு விசுவாசிக்கு விசுவாசி வேறுபட்டதாக இருக்கலாம். சிலருக்கு அதிகமான துன்பங்களும் வேதனைகளும் வரலாம், சிலருக்கு அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் அந்த பரலோக பாதையை ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் வடிவமைத்திருக்கிறவர் தேவனே. இந்த பாதையின் வழியாக நடந்துதான் நீ பரலோகத்துக்கு போகணும்னு ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருந்தால் நாம் அதுல இருந்து விலகவும் முடியாது, தப்பவும் முடியாது. அவருடைய பராமரிப்பின் செயல்களுக்குள்ளாக அந்த காலங்கள்ல அந்த பாதையின் வழியாக தான் நம்ம நடந்து போகணும். உங்களுக்கு புரியுதாங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு? உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் தான் அந்த பாதையை வகுத்து வைத்திருக்கிறார். இயற்கையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளோ நமக்கு அப்படித்தான் தெரியும். நமக்கு சில காரியங்கள்லாம் நம்ம நினைக்காத அசாதாரணமா நடக்கிறதெல்லாம் இது ஒரு ஆக்சிடென்டலா நடந்துருச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் நினைக்கிறோம். அதெல்லாம் இல்ல. கடவுள் அதை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த பாதையை வகுத்து வைத்திருக்கிறவர் அவர்.
எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எந்த பாதையில எப்படி போகணுன்றதையும் தீர்மானித்து வைத்திருக்கிறவர் ஆண்டவர். அவருடைய பராமரிப்பின் செயல்களுக்குள்ளாக இதெல்லாம் இருக்கு. ஜான் பனியன் நம்ம ரொம்ப நல்ல தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு பாஸ்டர், ஒரு நல்ல எழுத்தாளர். அவர் தான் மோட்ச பயணம்ன்ற புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய பராமரிப்பின் செயல்களை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு இடத்துல ஒருவர் எழுதி இருக்கிறார், ஜான் ஓவனுக்கு ஜான் பனியன் மேல ரொம்ப பெரிய பிரியம். அவர் பல இடங்கள்ல பல தடவை சொல்லி இருக்கிறாரு, ஜான் பனியனுடைய அந்த பிரசங்க வரம் மட்டும் எனக்கு இருந்தா நான் படிச்சிருக்கிற என்னுடைய எல்லாத்தையும் அவருடைய கால்களை நான் விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு அது ஒரு பெருசே இல்லை. ஜான் பனியன் பெருசா படிக்காதவர். ஆனா ஒரு காலம் வந்தது, ஜான் பனியனை தூக்கி சிறைவாசத்துல போடுறாங்க. ஜான் ஓவன் எவ்வளவு முயற்சி பண்றாரு, அவருக்கு அரசாங்கத்துல நல்ல செல்வாக்கு இருக்கு, அவர் எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஆனா ஜான் பனியனை சிறையிலிருந்து எடுக்க முடியல. அந்த நேரத்தில் ஒருவேளை ஜான் ஓவனுக்கு அது ரொம்ப பெரிய மன வலியா கூட இருந்திருக்கலாம். ஆனா கடவுள் பாருங்க, அவருடைய பராமரிப்பின் செயல்ல ஜான் பனியன் சிறையில் 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்த மாதிரி சந்தோஷமா இருந்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரையும் விட்டு பிரிக்கப்பட்ட நிலை, எத்தனை குளிர்லையும் எத்தனை வேதனையிலையும் எத்தனை துன்பத்துக்கு மத்தியில அந்த சிறைச்சாலையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது அந்த சிறைச்சாலையிலிருந்து பூத்த அற்புதமான ஒரு மலராக மோட்ச பயணம் என்கிற புத்தகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சிறைச்சாலையில் அவர் இருக்கும்போதுதான் நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதுறதுக்கு முடிந்தது. இப்ப எவ்வளவுதான் ஜான் ஓவன் முயற்சி பண்ணாலும் ஜான் பனியனை வெளியே கொண்டு வர முடியலன்னு நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய பராமரிப்பின் செயல்களுக்குள்ளாக ஆண்டவர் அதை நடத்தி இருக்கிறார். அந்த மோட்ச பயணம் புத்தகத்தை எத்தனை முறை வாசிச்சிருக்கிறோம்ல. அந்த மோட்ச பயணம் புத்தகத்தை நம்ம வாசிக்கிற போது கிறிஸ்டியான் தன்னுடைய ரட்சிப்புக்காக அந்த விசுவாசத்தை துவங்கி அவன் பரலோகத்தை போகிற வரைக்கும் எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில், எத்தனை பாடுகளுக்கு மத்தியில், எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர், எத்தனை கவலை, அதோட தான் போக வேண்டியது இருந்தது. படிச்சிருக்கீங்க தானே? உங்களுக்கு தெரியுமா, பரலோக வாசல கிறிஸ்டியான் பார்த்துருவார். பார்த்த பிறகு இந்த அருக்கு பரலோகம்னு ஜம்ப் பண்ணி ஓடுற மாதிரி ஓட முடிஞ்சுதா? நீங்க நினைச்சு பாருங்க அங்க என்ன நடக்கும்னு. பரலோக வாசலுக்கு முன்னாடி ஒரு பெரிய காட்டாறு மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்கும், அதையும் தாண்டி போக வேண்டிய சூழல். அது ஒரு பெரிய சோதனை. அங்க அதன் வழியாக போகிற போது ஒரு இடத்துல ஜான் பனியன் எழுதுறாரு, கிறிஸ்டியான காணோம். ஏன்? அத்தோட கிறிஸ்டியன் அங்க புலம்புற, முடிஞ்சிருச்சு, என் கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், பரலோக வாசல தான் என்னால பார்க்க முடிஞ்சு, ஆனா அதுக்குள்ள என்னால போக முடியல போல. ஏன்னா இந்த நீரோட்டம் அவ்வளவாக அடித்து செல்கிறது. யாராவது சொல்லுங்க பாப்போம், யார் கிறிஸ்டியானுடைய கையை பிடிச்சு தூக்கி மறுகரைக்கு கொண்டு போனதுன்னு யாருக்கா தெரியுதா? ஞாபகம் வருது அந்த பேரு? நன்னம்பிக்கை. நன்னம்பிக்கை. அவன் என்ன செய்யறான்? அவன் பாருங்க, கூடவே வர்றான். எவ்வளவு பேர் பாதியில கலந்து போயிடுவான், நம்ம கூடயே வர்ற மாதிரி வருவான், இடையில காணாம போயிடுவான். ஆனா கிறிஸ்டியானோடு கடைசி வரைக்கும் அவன் தண்ணியில மூழ்காம பிடிச்சு கருத்துக்கு வா கிறிஸ்டியான் போவன்னு சொல்லி அப்படித்தான். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மோட்ச பயணம் புத்தகம் முழுவதுமே கிறிஸ்டியானுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் தான். வேதத்துல நீங்க பார்க்கிற ஏதாவது ஒரு பரிசுத்தவான் இந்த பாடுகளுக்குள்ளாக, துன்பங்களுக்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளாக இல்லாம ரொம்ப சுக வாழ்க்கையிலேயே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்ததிலிருந்து சந்தோஷமாக வாழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக பரலோகத்துக்கு போன ஒரு விசுவாசி நீங்க காட்டுங்க பார்க்கலாம். அத்தனை விசுவாசிகளும் பாடுகளுக்குள்ள, துன்பங்களுக்குள்ள, கஷ்டங்களுக்குள்ள போய்த்தான் தீரும். அந்த பாடுகளுக்குள்ளாக அவர்களை நடத்துகிறவர் கடவுள். நாம் பரலோகத்துக்கு போக வேண்டிய இடம் ஒண்ணு. இங்க இருக்கிற எல்லாரும், ஆண்டவருடைய மக்களாக இருக்கிற நாம் எல்லாரும் நிச்சயமா ஒரு நாள் பரலோகத்தை போய் சேர்வோம். நம்ம போகிற இடம் ஒன்று, ஆனா நாம பயணிக்கிற அந்த வழி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான, அதுல பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். கடவுளுடைய பராமரிப்பில் சில காரியங்களை நம்மால புரிந்து கொள்ள முடியவில்லை. அது இருண்ட பக்கங்களாக இருக்கிறது. சரி, இந்த செய்திய 3 குறிப்புகள் சுருக்கமாக நான் விளக்குகிறேன். 3 குறிப்பு. முதலாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளும் துன்பங்களும் உண்டு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. வேற யார் என்ன சொன்னாலும் உங்க காதுல வாங்காதீங்க, உங்க இதயத்துல கேட்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளும் துன்பங்களும் உண்டு, முதல் குறிப்பு. 2வது குறிப்பு, ஏன் இந்த பாடுகளும் துன்பங்களும், அந்த கேள்விக்கான பதில பார்க்க போறோம். 3வது, அந்த பாடுகளுக்கு மத்தியில ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஆறுதல் என்ன,
அதை குறித்து பார்க்க போற சில பயன்பாடுகளோட நம்ம முடிக்கலாம். முதலாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையில துன்பங்களும் பாடுகளும் அவசியம் உண்டு. ஏன் இந்த குறிப்பை நான் இப்போ உங்களுக்கு அழுத்தமா சொல்லணும்னு விரும்புறேன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் அப்படி செழிப்பு உபதேசம் எல்லா இடங்களையும் பாதித்து, ஒரு மனிதன் கிறிஸ்தவனா வந்த பிறகு அவனுக்கு பாடுகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, பசி இல்லை, வேதனை இல்லை. அவன் ரொம்ப பரிபூர்ணமான வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்து அவன் பரலோகத்தை போய் சேருகிறான் என்கிற ஒரு போலியான ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த போலி கூட்டம் இருக்கு. சில நேரங்களில் நாம கூட பார்த்து அது ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும். நீங்க பாருங்க, சத்தியம் எப்பவுமே ரொம்ப கடுமையா இருக்கும். சத்தியம் நெருப்பு மாதிரி நம்ம எரிச்சிடும். ஆனா இந்த போலி போதனைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும், உடனே அதை நம்ம நம்பக்கூடிய விதத்துல இருக்கும். இந்த செழிப்பு உபதேசம் அப்படிதான் மக்களை பாதித்து வைத்திருக்கிறது. பாடுகள் இல்ல, துன்பங்கள் இல்ல, கஷ்டங்கள் இல்ல, வாழ்க்கையில நோய் இல்ல, கடன் இல்ல, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சிரிச்சுக்கிட்டே நீ பரலோகத்துக்கு போகலாம். பாஸ்டர் பாலா சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே எங்க தான் போக முடியும்? நரகத்துக்கு தான் போக முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்தது. 2 தீமோத்தேயு 3:12 பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரா இல்லையா? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அங்க ஒரு உறுதியான ஒரு காரியத்தை அங்க பவுல் சொல்லுகிறத பார்க்கலாம். மலை பிரசங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கிறிஸ்தவனுக்கு வரக்கூடிய துன்பங்களை அவர் எப்படி விலக்கி இருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 10-12 வரையில வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். இந்த துன்பங்கள் எல்லாம் எது நிமித்தமாக வருகிறது? நீதி நிமித்தமாக, விசுவாசத்தின் நிமித்தமாக. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இங்க இருக்கும்போது என்ன செய்வான்? நம்மளை நிந்திப்பான், நம்மளை துன்பப்படுத்துவான், பலவிதமான தீமையான வார்த்தைகளையும் நமக்கு எதிராக பேசக்கூடிய உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். பாஸ்டர் பாலா சொன்னார்ல, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, என் விசுவாச வாழ்க்கையில ஒரு பிரச்சனையுமே இல்லையே, நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன், என் சபை வாழ்க்கையில ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்க இருக்க பாஸ்டர்ஸை நீங்க பாருங்களேன், பார்க்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. என்னையும் சேர்த்தான் சொல்றேன், பார்க்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க பார்க்கும்போது நினைப்பீங்க, அவங்களுக்கு என்னங்க கவலை, அவங்களுக்கு என்னங்க கஷ்டங்க, பாருங்க ராஜா மாதிரி இருக்கிறாங்க. காலைல தான் ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், முன்பக்கம் அவங்கள பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா பின்பக்கம் பாத்தீங்கன்னா கத்தி, கடப்பாரை, கோடாரி, வேற என்னென்ன ஆயுதம் இருக்கோ அவ்வளவும் அவங்கள தாக்கிடும். அவ்வளோ வேதனைகளையும் தங்களுக்குள்ள சுமந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த பாடுகள் எல்லாம் பொறுத்து கொண்டு அந்த சபையை கிறிஸ்துவின் சத்தியத்தை வழி நடத்துகிறதுல அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இங்க இருக்கிற யாராவது பாஸ்டர் ஒருத்தர் உம்முனா மூஞ்சியா இருந்து பார்த்திருக்கீங்களா? உம்முனா மூஞ்சின்னா தெரியுமா? எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையும் பேச மாட்டேன், எப்படியே முகத்தை வச்சுக்கிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா பாஸ்டர்ஸோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த பாடுகளும் துன்பங்களும் என்னுடைய இந்த ஊழிய பணியில ஒரு அங்கம். அதுக்காக நான் துவண்டு போகக்கூடாது, அதுக்காக நான் கஷ்டப்படக்கூடாது, நான் வீழ்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க. அப்படி இருந்தா நீங்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. உண்மையிலேயே நமக்கு அப்படிலாம் துன்பம் வர்றதில்லை. அந்த அளவுக்குலாம் ஆண்டவர் விட்டா நாம இருப்போமான்னு தெரியாது. வேதத்துல தீர்க்க தரிசிகளுக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானது. ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் வரத்தான் செய்யும். மத்தேயு 5:44 அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யாரை பார்த்து ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு? இப்ப நாங்க மலைப்பிரசங்கம் தான் எங்க சபையில நாங்க படிச்சுட்டு வர்றோம். 5வது அதிகாரம் முடிச்சிருக்கிறோம். நீ அடுத்த வாரத்துல இருந்து 6வது அதிகாரம் ஆரம்பிக்கணும். அப்ப நாங்க அதை படிக்கும்போது ஒரு கிறிஸ்தவனுக்கு நிச்சயமா என்ன உண்டு? சபிக்கிறவன் சபிக்க தான் செய்வான், பகைக்கிறவன் பகைக்க தான் செய்வான். நிச்சயம் பகை உண்டு, நிந்தனைகள் நமக்கு உண்டு, நம்மளை துன்பப்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்வாங்க. இந்த உலகத்துல நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய சகோதரர்கள், நம்ம குடும்பத்தின் மூலமாக, நம்ம வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துல இருந்தும் நமக்கு துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும்.
ஆண்டவர் இங்க தெளிவாக அதை சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தா 3-4 வசனத்துல பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு சொல்றார், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் சகிக்கிறதுக்காக, பொறுத்துக் கொள்வதற்காக, அதை தாங்கிக் கொள்வதற்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்பர்ஜனுடைய வார்த்தையை நீங்க நினைச்சு பாருங்க. நாம் போக வேண்டிய பாதையை அவரே தீர்மானித்து வைத்திருக்கிறார். நாம் சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப பவுல் சபைகளுக்கு சொன்ன அந்த உபத்திரவம் தான் சபைகளையும் பாதித்திருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில உபத்திரவங்கள் உண்டு, சபை வாழ்க்கையில உபத்திரவங்கள் உண்டு. 2 தெசலோனிக்கேயர் 1:4 பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:4, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் என்று சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரம் அற்புதமான அதிகாரம். விசுவாசிகளுடைய பட்டியல் பிரம்மாண்டமாக அங்கு கொடுக்கப்பட்டு அந்த அதிகாரம் முடியும் போது 32வது வசனத்திலிருந்து பாருங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், எபிரேயர் 11:32 பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அப்படிலாம் விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறித்தார்கள். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவ், எல்லாம் ஜெயிச்சு எல்லாம் வந்தாங்க. அடுத்து பாருங்க 35வது வசனத்துல ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலையும் அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பாத்தீங்களா, அவங்களா விசுவாசத்துல வாழ்ந்தாங்க. ஆகா, என்ன அருமையான விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாம் இந்த பாடுகளுக்குள்ளதான் வாழ்ந்து போயிருக்கிறாங்க. இந்த விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். 38வது வசனத்துல பாருங்க, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார். அப்படி அவங்க பரலோகத்தை நோக்கி போகிற அந்த பாதையில பலவிதமான பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்தே சென்றிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளோ விஷயங்களை எடுத்து காட்டலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவருடைய வாழ்க்கை, அவர் தன்னுடைய தெய்வீகத்தை துச்சமாக நினைத்து அதை விட்டு மனிதனாக பிறந்து இந்த உலகத்துல பாவிகளுடைய மீட்புக்காக இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவருடைய வாழ்க்கை எத்தனை துன்பம் நிறைந்ததாக இருந்தது. அவரும் சோதிக்கப்பட்டார், அவருக்கும் வேதனைகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. தன்னுடைய சொந்த இனமான அந்த இஸ்ரவேல் யூத இனமே தனக்கு எதிராக நின்றது. அவரை கொண்டு போய் நிறுத்தும் போது அங்க கேட்கிறான், யாரை நான் விடுதலை பண்ண? இயேசுவை விடுதலை பண்ணவா பரபாசையா? எல்லாம் சேர்ந்து கத்துறான், பரபாசை விடுதலை பண்ணும், சிலுவையில் அறை. எவ்வளவு வேதனை. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் நடக்க போகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிந்து கண்ணீர் விட்டு அங்கு ஜெபித்து கொண்டிருக்கிறார். 1 தடவை 2 தடவை இல்லை 3 தடவை, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. 3 பேர் மட்டும் பக்கத்தில் வச்சுட்டு, எப்பா கொஞ்சம் முழிச்சு ஜெபம் பண்ணுங்கப்பான்னா, அங்க போனா அந்த ஆளுங்க என்ன செஞ்சிட்டு இருக்கு? நம்ம கூட சேர்ந்த ஆளுகளா இருக்கும் போல 3. ஆண்டவர் வேதனையில அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வர்ற நேரம் இங்கே பார்த்தா 3 கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் முழிச்சிருந்து ஜெபம் பண்ணக்கூடாதாப்பா? முடியலையே. ஆண்டவர் சொன்னாரு பேதுருவை பார்த்து, நீ என்னைய 3 தடவை மறுதளிக்க போற. சேவல் 2 தடவை கூறுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை. அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் தெய்வீகத்தில் இருந்த போதும் அவருடைய மானுடத்தன்மையில அது எவ்வளவு ஒரு வேதனையை அவருக்கு கொடுத்துருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரியே மறுதளிச்சு சேவல் 2வது தடவை கூவும். அங்க நீங்க அந்த கேமராவை கொஞ்சம் போக்கஸ் பண்ணி அப்படியே கொண்டு போனீங்கன்னா பேதுரு அங்க இருப்பாரு. ஆண்டவர் ஒன்னும் சொல்ல மாட்டார். அப்படி ஒரு பார்வை மட்டும்
அந்த பார்வை பேதுரு நோக்கி போகும். பேதுருனுடைய இருதயத்துல என்ன வேதனை வந்திருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரே, யார் ஓடுனாலும் நான் ஓட மாட்டேன், நான் கூடயே நிற்பேன். கடைசியில் ஒருத்தனும் இல்லை, எல்லாம் ஓடிட்டான். சிலுவையில ரொம்ப ஒரு கேவலமான ஒரு சிலுவை மரணத்தை அனுபவிக்க வேண்டியது இருந்தது. வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவன் எத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் அவர் போக வேண்டியது இருந்தது. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் பாடுபடுகிற நேசர். அப்போஸ்தலர்கள் எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் ஒரே ஒருத்தருக்கு தாங்க இயற்கை மரணம், யோவானுக்கு மட்டும்தான். மீதி அத்தனை பேரையும் கொடுமையான மரணத்துக்குள்ள கொண்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து சந்தோஷமாவே பரலோகத்துக்கு போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போஸ்தலர், ஆதி சபை எடுத்து பாருங்க. சபை வரலாற்றை வாட்சி பார்த்தா எத்தனை துன்பங்களுக்கு மத்தியில விசுவாசிகள் மரித்திருக்கிறார். எபிரேயர் 11 நம்ம வாட்ச மாதிரி அத்தனை கஷ்டங்களையும் அவங்க அனுபவித்திருக்கிறார். வரலாற்றுல அந்த சபை அதிக துன்பங்களுக்குள்ளாக போனது. இன்றைக்கும் கூட நீங்க நினைக்காதீங்க, நான் சபைக்கு போயிட்டா எனக்கு எல்லாம் ஃப்ரீ ஆயிரும், நான் ரொம்ப கஷ்டமே இல்லாம இருந்தோம். நிச்சயமா ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவர் உங்களுடைய அரசராக உங்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுக்கிறவராக இருந்த போதிலும் அங்க பாடுகளும் உண்டு. அது தெரிஞ்சுக்கோங்க. நாம மட்டும் இதுக்கு விதிவிலக்கா போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவருக்கு பாடு வந்ததுங்க, அப்போஸ்தலர்களுக்கு வந்தது, எனக்கு ஏங்க வரணும்? நான் கொஞ்சம் அப்படி தப்பிச்சு பக்க வழியா போயிடுறேன். எப்ப இந்த பக்க வழியா போகணும்னு நினைக்கிறோமோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பமாகும். கிறிஸ்டியானு நினைச்சு பக்கத்துல வேற வழியில போனான்னா போலையா, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கே, கொஞ்சம் கண்ணு தெரியாத மாதிரி இருக்கே, கொஞ்சம் இறங்கிருவோமா அப்படின்னு இறங்கினா பிரச்சனைல மாட்டிக்க வேண்டியதுதான். ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில் நீங்கள் கடந்து சென்றே ஆக வேண்டும். முதல் குறிப்பு, கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில பாடுகளும் துன்பங்களும் உண்டு. இரண்டாவது குறிப்பு, ஏன் பாடுகளும் துன்பங்களும் வருகிறது? அந்த புத்தகத்துல ஜான் ஜே மரே அவர்கள் ஒரு 6 காரணங்களை எழுதியிருக்கிறார். நான் ரொம்ப வேகமான காரணங்களை சொல்றேன், நீங்க கவனிங்க. முதலாவது காரணம், அது நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. நமக்கு துன்பங்களும் உபத்திரவங்களும் வருகிற போது அது எதற்காக கடவுளால் அனுமதிக்கப்படுகிறது, அவருடைய பராமரிப்பிற்குள்ளாக அது அனுமதிக்கப்படுகிறது என்றால் அது நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. 1 பேதுரு 1வது அதிகாரம் 3-7 வசனங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3-7 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை பாருங்களேன், எவ்வளோ சத்தான வார்த்தைகள். ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் பாருங்க, தேவனுடைய பலம் நம்மளை காக்கிறது. 6வது வசனத்திலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும், இதெல்லாம் ரைட், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு அருமையான ஒரு பரலோக பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அதெல்லாம் ரைட். சொல்ற இருந்தாலும் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சரிங்களா? வேத வரலாற்றை எடுத்து நம்ம பார்த்தோம்னா விசுவாசிகளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அங்க எப்படி சோதிக்கப்பட்டதுன்னு பாக்குறீங்களா? அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 22:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். நேரடியா உன் பிள்ளை எனக்கு பலி கொடுத்துருன்னு சொன்னா கூட ஓகே, அங்க அப்பவும் வருத்தம் இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் அந்த இருதயத்தை எப்படி தன்னுடைய வார்த்தைகளால ஊடுருவுகிறார் பாருங்களேன். 2வது வசனத்துல, அப்பொழுது அவர் உன் புத்திரனும், ஆமா என் பையன்தான், உன் நேசகுமார் ஏகசுதனும், ஆமா
அவன் என்னுடைய ஏகசுதன். ஆபிரகாம் அப்படியே அந்த அந்த ஒரு கவனம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், என்ன என்ன சொல்ல வரீங்க ஆண்டவரே? உன் நேசகுமாரனும் ஆகிய. ஆமா ஆமா ஆமா, என்னுடைய நேசகுமாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு எங்க போன ஆண்டவரே? மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இவ்வளோ பில்டப்பையும் கொடுத்து ஆபிரகாம் கிட்ட ஈசாக்க கொண்டு போய் பலியிட்டுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பாருங்களேன். ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஆனா ஆபிரகாம் ஏன் விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லுகிறோம்னா, அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையை எடுத்தாச்சு, பலிபீடுற கட்டைகள் எடுத்தாச்சு, ஈசாக்க கூட்டியாச்சு, வேலைக்காரனை கூட்டி கிளம்பியாச்சு. அதனாலதான் விசுவாசிகள் அவருடைய வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு விசுவாசத்துக்கான பரீட்சை வந்தது. இப்படி எத்தனையோ உதாரணங்களை என்னால காட்ட முடியும். அது உங்களுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிற எத்தனை விசுவாசத்தின் நிமித்தமாக பாடுகளை துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருந்தது. நெருப்புக்குள்ள போக வேண்டியது இருந்தது, சிங்கக்கபிக்குள்ள போக வேண்டியது இருந்தது. அத்தனை துன்பங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியது இருந்தால் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாடுகளும் துன்பங்களும் அவர்களை தொடாது. அக்கினி அவங்கள ஒன்னும் செய்யல. ஆனா அவங்க கதவை திறந்து விட போனவன பட்சித்திருச்சு. சிங்கக்கபியில தானியல் இருக்கிறாரு, சிங்கம் தானியலை ஒன்னும் செய்யல. தானியலை தூக்கி விட போனவன எலும்பு கூட இல்லாம ஆக்கிடுச்சு. ஆகவே உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதனைக்காக பல துன்பங்கள், கஷ்டங்களை நீங்க கடந்து வர வேண்டியது இருக்கு. இருந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். முதல் காரணம். இரண்டாவது காரணம், துன்பங்கள் நம்முடைய பாவங்களை நமக்கு வெளிப்படுத்த. இதாங்க ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்கள்ல பாஸ்டர் பாலா சொன்ன மாதிரி நீதி நிமித்தம் துன்பப்பட்டு நம்ம அதை பொறுமையோட சகிச்சு அதுல ஒன்னும் பெருசு இல்ல. 95% அதிகமாக நாம அனுபவிக்கிற அத்தனை துன்பங்களும், அத்தனை உபத்திரவங்களும், அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்னன்னா நம்முடைய பாவங்கள் தான். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சரீர இச்சைகள். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லியிருந்த போதிலும் ரொம்ப பகிரங்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை மீறி துணிகரமாக பாவங்களை செய்து போகிறது. அதெல்லாம் நமக்கு துன்பங்களை வருவிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த பாவங்களை உணர்த்தணும்னா என்ன செய்வார்னா, இப்படித்தான் உபத்திரவத்துக்குள்ள அனுப்பி விடுவார். போ, உனக்கு நல்லா சொன்னா நீ கேட்க மாட்டேன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு நான் புத்தி போட்டுறேன் பாரு. சங்கீதம் 119:67 தாவீது சொல்றாரு. தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவர். அவர் சொல்றாரு பாருங்க, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன். வழிதப்பி நடந்ததுனாலதான் என்ன வந்துச்சு? உபத்திரவம் வந்துச்சு. பிள்ளை பெற்றோருடைய பேச்சை கேட்டு நல்லா இருக்கும்போது எதுக்கு கம்பு வருது? அது வம்பு பண்ணும்போது தான் கம்பு வரும். புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். எப்ப காத்து நடக்கிறது கேக்குறீங்களா? எப்ப காத்து நடக்கிறது? எப்பவுமே காத்து நடந்திருந்தா இந்த உபத்திரவங்கிற ராடு எதுக்கு? இந்த கம்பு எதுக்கு? தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன். 2 அடி வாங்கின ஆண்டவரே, இப்ப சரியா போய்கிட்டு இருக்கேன். அதான் அவருடைய வார்த்தையினுடைய அர்த்தம். இப்ப நான் என்ன செய்யறேன்? உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். காத்து நடக்காம போனா என்ன நடக்கும்? மறுபடியும் அடிவோம். 71வது வசனத்துல 119:71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஒரு விசுவாசி அப்படிதான் நினைப்பான். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை காத்துக்கொண்டேன், கற்றுக்கொள்ளுகிறேன். பாத்தீங்களா? உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். எரேமியா 31:18 பார்த்தோம்னா, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிபட்டேன். பாத்தீங்களா? மாடு நடக்காது. ரொம்ப விளக்குனா நேரம் போயிடும். அது எப்படி வலிக்கு மாட்டுக்காரன் கொண்டு வருவான் தெரியுமா? அதுக்கு சில வித்தைகள்லாம் இருக்கு. அது உங்களுக்கு சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். நீங்க சிரிக்கிறீங்க, அப்பவே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர், நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐயோ, இப்பெல்லாம் நடந்துட்டேன், நான் அவரை துக்கப்படுத்திட்டேன். அதனால ஆண்டவர் என்ன சரி செய்வதற்காக இந்த உபத்திரவங்களை அனுப்பி இருக்கிறார். புரியுதா? 2வது உபத்திரவம் பாடு எதுக்கு வருது? உங்களுடைய பாவங்களை உணர்த்துவதற்காக. 3வது துன்பங்கள் உங்களுடைய குணங்களை செம்மைப்படுத்துவதற்காக.
ஆவிக்குரிய குணங்கள் என்று வேதம் அருமையாக பட்டியலிடுகிறது. எபேசியர் நிருபத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் முதல் 3 அதிகாரங்கள்ல ஒரு மனுஷன் எப்படி பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிப்பை அடைகிறான் என்று சொல்லிட்டு 4 to 6 அதிகாரங்கள்ல அவன் எப்படி வாழணும்னு சொல்லுகிற போது அருமையான குணங்களை பட்டியலிடுகிறான். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லலையா, 8 அருமையான குணாதிசயங்கள் எடுத்து வைத்து ஒரு கிறிஸ்தவன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அப்ப அந்த குணத்தோடு இல்லாத போது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கரடு முரடாக இருக்கிறது போல தோன்றும் போது ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? அந்த குணங்களை செம்மையாக்குவதற்கு, அன்பு இல்லாம இருக்கிறனா, ரொம்ப கோபத்தோடு இருக்கிறனா, எரிச்சல் உள்ளவனா இருக்கிறனா, பொறாமப்படுறவனா இருக்கிறனா, ஒவ்வொரு நேரத்திலேயும் அந்த குணத்தை தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் ஆக்குவதற்காக சில உபத்திரவங்களின் வழியாக அனுமதித்து அந்த குணங்களை எல்லாம் அவர் செம்மைப்படுத்துகிறார். 4வது, துன்பங்கள் நாம் இன்னும் தேவனை நன்றாக அறிந்து கொள்வதற்கு. நாம சாதாரணமாக கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு உபத்திரவத்தின் பாதையில துன்பத்தை அனுபவித்து போய் கடவுளை கத்துக்கொள்கிறதற்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அந்த துன்பத்துக்கு மத்தியில கடவுளுடைய அந்த பராமரிப்பின் செயல்ல அவருடைய அன்பு, இரக்கம், கருணை, கிருபை, நற்குணம், தயவு அவர் நிச்சயம் என்ன அழிச்சே போட்டிருக்கலாம். நான் செய்திருக்கிற பாவத்துக்கு இமைப்பொழுதுல என்ன அழிச்சு போட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன அழிக்கலையே, இன்னும் அவர் என்ன நேசிக்கிறாரு, இன்னும் அவர் எனக்கு இறங்குகிறாரு, இன்னும் தயவோடு இருக்கிறாரு. அவருடைய தயவு, நற்குணம், இரக்கம், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் அற்புதமாக பார்த்து அதை நாம மூச்சரைத்து போக இந்த உபத்திரவங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 5 to 10 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? இந்த உலகத்து தகப்பன்மார்கள் இந்த உலகத்துக்கேற்ற காரியங்களை உங்களை சிற்றிக்கிறார்கள். ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய மகிமைக்கு ஏதுவாக உங்களை சிற்றிக்கிறார். ஆக துன்பங்கள் நாம் இன்னும் தேவனை நன்றாக அறிந்து கொள்வதற்காக. 5வது குறிப்பு, காரணம், துன்பங்கள் நம்மை கனி கொடுக்க செய்து பயனுள்ளவர்களாக மாற்றுவதற்கு. நான் வரமாட்டேன் ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு உட்கார்றேன், செய்தி கேட்கிறேன், போறேன், நீங்க என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிறைய பேர் அப்படி இருந்துட்டு போறதுக்கு ரொம்ப விருப்பம். ஆண்டவர் விட மாட்டார். அவருடைய ராஜ்யத்தை அவருடைய மக்களை கொண்டுதான் கட்டுவேன்னு சொல்லுகிற போது நீங்க ரொம்ப ரிஜிடா இப்படியே இருந்து நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க, நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன், நான் வருவேன், நான் போவேன், அவ்வளவுதான். நீங்க வேற எதுவும் எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து கனிகளை கொடுப்பதற்காக, ஒரு விவசாயி ஒரு மரத்துல கனி இல்லைன்னா அந்த கனி கொண்டு வர்றதுக்கு அவன் என்னென்ன டெக்னிக்ஸ் எடுக்கிறானோ. வேதத்துல பார்த்தோம்னா ஒரு திராட்சை செடி கனி கொடுக்காம இருந்தா கிளை நறுக்கி களை பிடுங்கி, அந்த கிளை நறுக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாவா இருக்கும்? இருக்காது. ஆண்டவர் நம்மை கனி கொடுக்க செய்வதற்காக, நாம் கனி உள்ளவர்களாக வாழ்வதற்காக உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். யோவான் 15வது அதிகாரத்துல, நானே மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதா அந்த திராட்சை தோட்டக்காரர், அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறவரும் அவர். அப்படி சுத்தம் பண்ணுகிற அந்த ப்ராசஸ் நடக்கிற போது நாம் இன்னும் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. 6வது, கடைசி காரணமாக, துன்பங்கள் நாம் தேவனை முழுமையாக சார்ந்திருப்பதற்கும் பரலோக மகிமைக்கு நம்மை தயார்படுத்துவதற்காக. நாம தேவனை எப்ப ரொம்ப சார்ந்து கொள்வோம்னா, ஒன்னும் வேணாம், ரொம்ப பெருசா ஆண்டவர் கொடுக்க வேணாம், ஒரு நல்ல தலைவலியை கொடுத்துட்டா போதும். தலைவலி வந்துருச்சுன்னா, ஐயோ என் தலை இப்படி வலிக்குதே, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒரு வேலையே செய்ய முடியல, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. பல்லு வலி, வைத்த வலி, பெரிய பாடு வேணும். இந்த தலைவலி வைத்த வலியை விட பல்லு வலி இருக்கு பத்தியல, அது இன்னும் பயங்கரம். அப்ப இந்த கையை இங்க வச்சுக்கிட்டு, இந்த கை இங்க இருக்கும், இந்த கை ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். ஆண்டவரே ஆண்டவரே, வலி தாங்க முடியல ஆண்டவரே, கொஞ்சம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்லா ஓடனே இல்ல, சந்தோஷமா ஓடனே இல்ல, நல்லா சாப்பிட்டே இல்ல, தெம்பா போனே இல்ல, என்ன தேர்னியா, எனக்கு நன்றி சொன்னியா, இல்லையே, ஓடு ஓடுன்னு ஓடுன வா. புரியுதா? ஆண்டவரை நாம இன்னும் அதிகமாக சார்ந்து கொள்வதற்காக 6 காரணங்களை பார்த்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, நம்முடைய பாவங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக, நம்முடைய குணங்களை செம்மைப்படுத்துவதற்காக,
நாம் தேவனை அறிந்து கொள்வதற்காக, இன்னும் அதிகமா அறிந்து கொள்வதற்காக, கனி கொடுப்பதற்காக, கடவுளை முழுமையாக சார்ந்து கொள்வதற்காக. இந்த காரணங்களுக்காக தாங்க பாடுகள் வருது, உபத்திரவங்கள் வருது. கஷ்டப்படுறீங்களா? துன்பத்துள்ள இருக்கீங்களா? சில வருடங்களாவே நான் ரொம்ப வேதனையா இருக்கேன் பிரதர், என்னால சொல்லவே முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் இந்த காலத்தை அனுமதித்து இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக தாழ்மைப்படுங்க. இந்த காலங்கள் எல்லாம் கடந்து போகும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பொன்னாக விளங்க பண்ணுவார். எதுக்காக இந்த சோதனைகளையும் பாடுகளையும் அனுமதித்தாரோ அதெல்லாம் நம்மளை கடந்து போன பிறகு அது நம்முடைய நன்மைக்காக இருக்கும். சரி, மூன்றாவது குறிப்பு. இது வரைக்கும் 2 குறிப்பு பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில துன்பங்களும் பாடுகளும் அவசியம் உண்டு. 2வது குறிப்பு ஏன் பாடுகளும் துன்பங்களும். இப்ப 3வது குறிப்பு, துன்பங்களுக்கு மத்தியில் நமக்கான ஆறுதல் என்ன. 4 ஆறுதலை நான் சொல்லுகிறேன், கவனிங்க. முதலாவது ஆறுதல், கடவுளுடைய ஒவ்வொரு இருண்ட பராமரிப்பிற்கு பின்பாக ஒரு அன்பின் நோக்கம் இருக்கிறது. அன்பின் தகப்பன் அங்கு இருக்கிறார். அவர் நம்மை அழிப்பதற்காக அல்ல, சோதனைகள் நம்மை இல்லாமல் ஆக்குவதற்காக அல்ல, உபத்திரவங்களும் வியாதிகளும் வேதனைகளும் நம்மை ஒன்றுமில்லாமல் சிதைப்பதற்காக அல்ல, அது நம்முடைய நன்மைக்காகவே. ஏனென்றால் அவைகளை அனுமதித்திருக்கிறவர். அவரே காயப்படுத்துறாரு, அவரே காயமும் கட்டுறாரு. அவருக்கு தெரியுமா தெரியாத எந்த நோக்கத்துக்காக நான் காயப்படுத்துறேன், கட்டுகிறேன்? அதுல ஒரு அன்பின் நோக்கம் இருக்கிறது. அந்த அன்பின் தகப்பன் அங்கு இருக்கிறார். அது முதல் ஆறுதல். பாடுகளுக்கு மத்தியில நீங்க போகும்போது, வேதனைகளுக்கு மத்தியில நீங்க போகும்போது இதை நீங்க நினைச்சு பாருங்க, என்னுடைய அன்பின் தகப்பன் இருக்கிறார், அவர் இதை அனுமதித்து இருக்கிறார். 2வது ஆறுதல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு இருண்ட பராமரிப்பிலும் நாம் அறியாத, நமக்கு புரியாத பல காரியங்கள் இருந்தாலும் அது நமக்கு தான் புரியலையே தவிர என்ன நோக்கத்துக்காக அனுப்புனேன் என்பது அந்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆக இதை நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு இது தெரியல, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, ஆனா இதை அனுமதித்து இருக்கிற என்னுடைய தேவனுக்கு இது நல்லா தெரியும். அது உங்களை தைரியப்படுத்தும், அது உங்களை ஊக்கப்படுத்தும். யோசேப்புடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. தன் தகப்பனுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, ஆனா சகோதரர்களால வஞ்சிக்கப்பட்டு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு அந்த வாலிப வயசுல அவன் எத்தனை துன்பங்கள் அனுபவிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. விரிவா விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆனாலும் ஒரு காலம் வந்தது, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறியது. எந்த சகோதரர்கள் யோசேப்பு சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாக அவனை அடிமையாக விற்று போட்டார்களோ அதே சகோதரர்கள் வந்து அவன் காலில் விழுகக்கூடிய ஒரு சூழல் வந்தது. ஆண்டவர் அதை வாக்கு கொடுத்தார் யோசேப்புக்கு. ஆனா யோசேப்பு வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் துன்பம். ஆனா அந்த துன்ப காலங்கள்லாம் போய் உயர்ந்த பின்பு யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை நினைத்து பார்க்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு கஷ்டம்தான், ஆனா ஆண்டவர் உயர்த்தின பின்பு அது அவருடைய மகிமைக்காக, தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதற்காக. இது ரொம்ப ஆறுதல். 3வது ஆறுதல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு இருண்ட பராமரிப்புக்கும் பின்பதாக இருக்கக்கூடிய முதன்மையான நோக்கம் என்னன்னா, நம்ம தேவனோடு நெருங்கி சேரணும். ஆண்டவருக்கு ஒருத்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற அவருடைய படைப்புகள் எல்லாவற்றிலேயும் மிகவும் விலை உயர்ந்தது எதுனா அவருடைய மக்களாகிய நீங்களும் நானும் தான். ஏன்னா உங்களுக்காக தான் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருக்கு நாமனா ரொம்ப பிரியங்க. உங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவர் ரத்தம் சிந்தி சிலுவையில மரித்திருப்பார். யோசிச்சு பாருங்க. அந்த அன்பின் தகப்பன், நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி, நாம் பாவம் செய்து விலகுகிற போது மறுபடியுமாக தம்மோடு நாம் சேருவதற்காக, நம்ம இன்னும் அதிகமாக தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்காக துன்பங்களை அனுமதிக்கிறார். அவர் துன்பங்களுக்கு மத்தியில போகும்போது தாவீது மாதிரி நன்றி சொல்ல பாருங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நீங்க உபத்திரவப்படும் போது புலம்புறது பிரயோஜனம் இல்லைங்க. அந்த நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை இதன் மூலமாக ஏதோ ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறேன், வலிக்கதான் செய்து தாங்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஆனா அந்த நன்மையையும் நாம் பார்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார் தேவனோடு நெருங்கி சேர்வதற்கு. 4வது ஆறுதல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு இருண்ட பராமரிப்பு முடிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா தேவனுடைய இரக்கங்கள் அற்புதமாக நம்மளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைத்து வந்திருக்கும். ஐயோ, ஆண்டவர் மட்டும் அந்த நேரம் ஒரு இமை பொழுது தம்முடைய கரத்தை என்னை விட்டு எடுத்திருந்தால் சுக்குநூறா பீஸா போயிருப்பேன் எங்கெங்கயோ.
ஆனா அவர் அற்புதமாக பாதுகாத்து பராமரித்து அந்த பாதையை கடந்து போய் திரும்பி பார்க்கிற போது, அப்பா, இந்த நன்மைக்காக தான் ஆண்டவர் என்னை இப்படி நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை விட்டிருந்தாருன்னா நான் எங்கேயோ போய் என் விசுவாச வாழ்க்கையை கூட விசுவாச துரோகியா கூட வாழ்ந்திருப்பேன். ஆனா நான் போயிடக்கூடாது, என் விசுவாசத்தை விட்டு போயிடக்கூடாது, என் விசுவாச வாழ்க்கையை விட்டு போயிடக்கூடாது, என் பாவத்துல நான் திளைத்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் அங்க ஒரு ஹூக் போட்டு நம்மளை நிறுத்துறார். புரியுதா? இதெல்லாம் ஆறுதல்ங்க, இதெல்லாம் ஆறுதல். துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வருகிற போது இதையெல்லாம் உங்க இருதயத்துல நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எந்த காரணங்களுக்காக அனுமதிக்கிறார், அதற்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஆறுதல்களும் இருக்கிறது. சில பயன்பாடுகளோடு நான் முடிக்கிறேன். முதலாவது பயன்பாடு, கடவுள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டாங்க. நீங்களும் நானும் நாள் ஃபுல்லா லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா தவறுகளை செய்யலாம். ஆனா நீதியே உருவான தேவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். அவர் எல்லாவற்றையும் காரணத்தோடு நேரத்திற்கு செய்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் படைத்து திட்டமிட்டு பராமரித்து ஆண்டு வருகிறார். அவருடைய செயல்கள்ல ஒருபோதும் தவறு இருக்காது. நீங்க துன்பத்தை அனுபவிக்கிற போது கடவுளுக்கு எதிராக மட்டும் உங்களுடைய குரலை ஒசித்திராதீங்க. அங்க தாழ்மைப்படுங்க. என்னுடைய நன்மைக்காக அனுமதிக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். அவர் தவறு செய்யாத தேவன். இரண்டாவது பயன்பாடு, அவருடைய இருண்ட பராமரிப்பின் செயல்கள் ஒருவேளை உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அது உங்களுடைய நன்மைக்காக. இதை நீங்க நல்லா ஆழமா உங்க மனசுல பதிவு. எவ்வளோ துன்பம் வரட்டுங்க, எவ்வளோ துன்பம் வரட்டும், மரணத்துக்கு கிட்ட கூட நீங்க போயிட்டு வாங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாம் கூட அழிஞ்சு போகட்டும், பொருளாதார நிலை ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு, எனக்கு ரொம்ப நெருங்கின என்னுடைய உறவெல்லாம் இறந்து போயிட்டாங்க, என் வேதனை என்னுடைய இருதயத்தை கசக்குகிறது. அதெல்லாம் இருந்த போதிலும் கூட, அது துன்பத்தை கொடுத்த போதிலும் கூட, அதெல்லாம் உங்களுடைய நன்மைக்காக. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எப்ப எதை கொடுக்கணும்னு. ஸ்பர்ஜன் சொன்ன வார்த்தையை நினைச்சு பாருங்க. நீங்க பரலோகத்துக்கு போக வேண்டிய பாதையை தீர்மானித்திருக்கிறவர் அவரே. ஆகவே துன்பமா இருந்தால் அது நம்முடைய நன்மைக்காக. மூணாவது பயன்பாடு, நாம எவ்வளவு தூரம் துன்பத்தை தாங்க முடியும்னு நம்முடைய தகப்பனுக்கு நல்லா தெரியும். உங்க பிள்ளைங்களை நீங்க கண்டிக்கும் போது, தண்டிக்கும் போது, என் பிள்ளை எவ்வளவு அடிச்சா தாங்குவான்னு தெரிஞ்சுதான் அடிக்கும். சில நேரங்கள்ல கோபத்தினுடைய உச்சியில கொஞ்சம் கூடுதலா கொடுத்துடலாம். ஆனா கடவுள் அப்படி இல்லை. 1 கொரிந்தியர் 10:13 பவுல் சொல்றாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், அதுக்கு மேல போகவும் செய்யாது. அதே சமயத்தில் அவர் என்ன செய்யறார் பாருங்க, அந்த சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறவர் அவர். ஆமா, நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே அது நமக்கு துன்பத்தை கொடுத்த போதிலும் நம்ம மிதமிஞ்சி தண்டிக்கக்கூடிய ஆண்டவர் இல்லை. நீங்க நினைச்சுக்க, ஐயோ இதனால தாங்கவே முடியல, என்னால புலம்பல், வேதனை, அங்கலாய், அதெல்லாம் நிப்பாட்டிட்டு யோசிச்சு பாருங்க. இதை என்னால் தாங்க முடியும் என்பது என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். அதனால இதை அனுமதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. கடைசியாக உங்க துன்ப காலத்துல இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் தாங்க ஒரே ஆறுதல். எல்லா நோய்க்குமான மருந்து இயேசு மட்டுமே. எபிரேயர் 4:15 எபிரேயரின் ஆசிரியர் சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர்ல இயேசு கிறிஸ்து எப்படி தனித்துவமான மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார்னு எபிரேயர் ஆசிரியர் விளக்குகிறார். ஒவ்வொரு சத்தியமும் எவ்வளோ மேலானது தெரியுமா? அவர் நம்முடைய மகா பிரதான ஆசாரியர். நம்ம பலவீனத்துல, நம்ம துன்பங்களை அனுபவிக்கிற போது நம்மை கைவிடுகிறவரோ, நம்மை பார்த்து நகைக்கிறவரோ அல்ல. எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டிருக்கிற அவருக்கு நம்முடைய வேதனை என்னன்னு தெரியும். ஆகவே இயேசுவை நோக்கி பாருங்க. 16வது வசனத்துல, ஆதலால் நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். நீங்க என்ன செஞ்சு எங்கிட்ட அடிபட்டு எங்கிட்ட ஓடினாலும் கிறிஸ்துவ விட்டு மட்டும் ஓடிடாதீங்க.
நமக்கான அடைக்கல பட்டணம் அவர் மட்டுமே. பழைய ஏற்பாட்டில் அடைக்கல பட்டணம் இருக்கு, போய் வாசிச்சு பாருங்க. ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒன்னும் நடக்காது. கிறிஸ்து என்னுடைய பிரதான ஆசாரியர், அவர் நித்திய தேவன். நான் அவருக்குள்ள போய் தஞ்சம் புகுந்து கொண்டால் அவர் என்னை அற்புதமாக பாதுகாப்பார். சங்கீதம் 90 வாசிக்கிறோமா இல்லையா? 91 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தாங்குவான். எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அதே சமயத்துல இந்த ஆண்டவர் அறியாம யாராவது இருந்தா, நீங்க பல வருஷம் சபைக்கு போறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனாலும் உங்க இருதயம் கல்லா இருக்கு. பல நேரங்களில் உங்க வாழ்க்கை ரொம்ப துன்பத்தின் மத்தியில் இருக்கு. அந்த துன்பத்தின் மத்தியில போகும்போது கூட ஏன் என் வாழ்க்கையில் அந்த துன்பம் வருதுன்னு யோசிக்க முடியாதபடிக்கு நீங்க போய்கிட்டே இருக்கீங்களே. ஆண்டவர் அந்த துன்பத்தை எதற்காக அனுமதிக்கிறார்? சத்தியத்தை கேட்டிருக்கிற நீங்க மனம் திரும்பி அவரை விசுவாசிக்க வேண்டாமா? யாராவது இங்க ஆண்டவர் அறியாம இருந்து இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள இருந்தா நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க, ஆண்டவரே எனக்கு மனம் திரும்புதலை தார். நீங்க பேசுற அந்த சத்தத்தை கேட்பதற்கு எனக்கு செவிய தாரும் ஆண்டவரே. என் இதயத்துல மனம் திரும்புதலையும் தாழ்மையும் தாங்க ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு தாங்க ஆண்டவரே. நம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன். நீங்க எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. காலத்தை வீணாக்காம இன்னைக்கே இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்க, அவருக்குள்ள நீங்க தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை பாதுகாப்பார். எவ்வளவு நேரமாக இந்த வேத சத்தியங்கள் எல்லாம் கேட்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ரொம்ப பொறுமையோட கேட்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். துன்பங்கள், பாடுகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் உண்டு. ஆண்டவர் அதை குறிப்பிட்ட நோக்கத்தோடு காரணத்தோடு தான் அனுமதிக்கிறார். அதற்கு மத்தியில நமக்கு ஆறுதலும் உண்டு. ஒரே ஒரு வசனத்தோடு என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.